அடுத்த வார ப்ரமோல விஜயா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு ரோகிணி உஷாராயிடுறாங்க. நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இந்த பணம் காணுனது ஒரே பிரச்சனையாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்றேன், அது இங்கே தான் இருந்துச்சு, திருட்டு போகலன்னு மட்டும் சொல்லிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த முத்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரிம்மா, உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன்னு அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அடுத்ததான் விஜயா இப்போ ரோகிணிகிட்ட இருந்து 3 லட்ச ரூபாய் வாங்கி முத்து கையில் கொடுக்குறாங்க. பார்வதி விஜயாவுக்கு கால் பண்ணி பணம் கிடைச்சிருச்சு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணம் திருட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை விஜயா, நான் பணம் வச்ச இடத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதிகிட்ட இருந்து அந்த 2 லட்ச ரூபாயும் வாங்கி விஜயா இப்போ முத்து மீனா கையில் கொடுத்துட்றாங்க. முத்துக்கு திடீர்னு தொலைஞ்சு போன பணம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. பார்வதியோட வீட்டுக்கு முத்து போய் விசாரிச்சா நல்லாயிருக்கும். ரோகிணி தான் வீட்டில் இதை வச்சு பெரிய பிரச்சனையாகுது, வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை என்கிட்ட வந்து கொடுத்தா அப்படின்னு அவங்க உளறிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி சொன்னாங்கன்னா முத்துவுக்கு கண்டிப்பாக டவுட் வந்துடும். எதுக்காக பார்லர் அம்மா தேவையில்லாமல் இந்த பணத்தை கொண்டு வந்து பார்வதி அத்தைகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பார். உங்கள் வீட்டில் பணம் இருந்தது உங்களுக்கும் அம்மாவுக்கும் தவிர வேறு யாருக்கு தெரியும் அது அப்படின்னு கேட்க போகிறாரு. ஒரு தடவை ரோகிணி எங்கள் வீட்டுக்கு வந்தாப்பா, அப்போ நான் அந்த பணத்தை அவட்ட காமிச்சேன்ப்பா அப்படின்னு பார்வதி உளறிடுவாங்க. சரியான கேடியாக இருக்கும் போல் அந்த பார்லரம்மா, அப்போ அதுதான் பணத்தை எடுத்துருக்கணும், இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சதும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு முத்து கண்டுபிடிச்சிருவாரு. இந்த தடவையாவது ரோகிணி முத்துட்ட வசமாக சிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.